Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எப்படி ஈஸியா ஒரே நிமிஷத்துல மிஷின் யூஸ் பண்ணாம ஊசி நூல் யூஸ் பண்ணாம பில்லோ கவர், குஷன் கவர் ரெடி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா அழகா பண்ணிரலாம் இது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷால் துணி, saree துணி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல அழகா அட்ராக்டிவ்ஸா இருக்க கலர்ல இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விரிச்சு வச்சுக்கலாம் துணியை. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு துணின்றது. நம்ம எந்த சைஸில் நமக்கு துணி வேணும் அப்படின்னா உங்களுடைய பில்லோவோ இல்லை குஷன் பில்லோவோ வைக்கிறப்போ சைடில் 4 சைடுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு அடி இருக்க மாதிரி இருக்க துணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் தலகாணி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே இருக்க துணியை இது மாதிரி மேலே மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க துணியை இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறத மடிச்சுக்கிட்டேன், அப்புறம் மேலே இருக்கிறத இது மாதிரி மடித்து விட்டுருக்கேன். சைடில் இருக்க துணி அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக அழகாக மடித்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்திடலாம். இப்போ சைடில் இருக்க துணி வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறத மட்டும் இப்படி மடித்து விட்டுட்டு இங்கே பில்லோக்கு பக்கத்தில் இருக்கிறத கை வச்சு இப்படி மடக்கி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிறையா சுருக்கம் இல்லாத மாதிரி நீட்டாக வந்து சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் மடித்து விட்டு இந்த மாதிரி நடுவில் எடுத்து வந்துக்கலாம். உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் ஷால் இல்லை அழகழகாக ஷால் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இது மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், 2 சைடில் இருக்க துணியும் நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு கீழே வந்து இந்த சேஃப்டி பின் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 துணியும் கையில் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து நான் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் வந்து சுற்றிக்க போகிறேன். ரப்பர் பேண்ட் இது. ரப்பர் பேண்ட் வச்சு இந்த இடத்துல நல்லா வந்து டைட்டாக அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது பிரியாமல் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த துணியை உள் பக்கமாக தள்ளிவிட்டு இந்த சைடில் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் துணி, அதுக்கு பின்னாடி தள்ளி விட்டுருங்க. அப்போ வெளியில் வராமல் இருக்கும், நீட்டாகிடும். உங்களுக்கு துணியும் கட் பண்ணணும்னு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அழகாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் மட்டும் இந்த இடத்துல வந்து குத்திக்கிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சேஃப்டி பின்னை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் அழகான பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பில்லோ மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் இப்படி திருப்பி வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு அழகாக டிசைனாக குஷன் கவர்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சோஃபாவில் வைக்கிறதுக்கு, பெட்டில் வைக்கிறதுக்குலாம் நம்ம அழகாக அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர்ஃப்ளை பில்லோ கவர் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு சில்க் மெட்டீரியலில் ஒரு ஷால் மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஷால்வை மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த குஷன் பில்லோவுக்கு கவர் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி கீழே இருக்க துணி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க துணி மடித்து விட்டுக்கிறேன். இப்போது சைடில் இருக்க 2 துணியுமே அதே மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்க ஹேர் பேண்ட் எடுத்து இதுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ சைடில் எக்ஸ்ட்ராவாக அந்த துணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளார வந்து மடித்து விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ அழகாக ஒரு சில்க் ஷாலில் அழகான பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்ககிட்ட அழகாக இருக்க வேஸ்ட்டான துணியை இந்த மாதிரி அழகான குஷன் பில்லோவாக ஒரே நிமிஷத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.